அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வரியே நமக்கு சற்று நெருடலை கொடுக்கலாம். நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன் என்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை வேறு இடங்களிலே இருக்கக்கூடிய இயேசுவினுடைய போதனையோடு வார்த்தைகளோடு சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே அமைதி என்பதற்காகத்தான். காரணம், அவருடைய பிறப்பு. அந்த பிறப்பு காட்சியிலே பார்க்கின்றோம், வானதூதர்கள் தோன்றுகிறார்கள். தோன்றி மகிழ்ச்சியோடு அந்த பாடலை பாடுகிறார்கள். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, புவியிலே பூவுலகத்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று அமைதியின் பாடலைத்தான் விண்ணவர்கள் பாடினார்கள், அந்த வானதூதர்கள் இசைத்தார்கள். பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு இயேசு உயிர்த்தெழுகின்றார். உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி என்ன சொல்கிறார்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்கிறார். இயேசுவினுடைய பிறப்பும் இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பும் என்பதெல்லாம் நமக்கு அமைதியை தருவதாகவே இருக்கிறது. இந்த அமைதியை கொண்டு வந்த ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் அமைதியை கொண்டு வந்தேன் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, வாளையே கொணர வந்தேன் என்று சொல்கின்றார். ஆக வாளையே கொணர வந்தேன், அப்படி என்றால் வாள் என்பது ஒரு வன்முறைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த வன்முறை என்பதுதான் வாள் என்ற ஒரு கூரிய ஆயுதத்தினுடைய அடையாளம். இயேசு வன்முறையை கொண்டு வந்தாரா? நிச்சயமாக இல்லை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம், ஆண்டவர் இயேசுவை கைது செய்த அந்த நிகழ்ச்சியிலே பார்க்கின்றோம். அவரை கைது செய்ய வந்தவரை பேதுரு என்ன செய்கின்றார்? தன்னுடைய வாளை எடுத்து அந்த மனிதனுடைய காதை வெட்டுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் வாளை உரையில் போடு. வாளை எடுத்தவன் வாளாலே மடிவான். எனவே அவர் இந்த வன்முறைக்கு நேர் எதிர்மாறாக இருந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. ஒருவேளை அவரை கைது செய்த வந்த அந்த நேரத்திலே ஆண்டவர் நினைத்திருந்தால் அத்துணை பேரையும் வெட்டி மாய்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு எந்த ஒரு வன்முறையையும் எந்த நேரத்திலையும் அவர் கை கொண்டதும் இல்லை. எனவே வாள் என்றால் என்ன, அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாள் என்ற கருவி ஒரு வெட்டுகின்ற தன்மை கொண்டது. இவ்வாறு வெட்டுகின்ற பொழுது இரண்டாக பிரிகிறது. அந்த இரண்டாக பிரிகின்ற அந்த வேளையிலே அந்த பிரிவு என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே இந்த அமைதி என்ற வகையிலே குறிப்பிடுகின்றார். என்னுடைய பெயரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், என்னை நீங்கள் நம்பினால், என்னை நீங்கள் பின்பற்றினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், உங்களையே நீங்கள் இந்த உலகத்திலிருந்து, உங்களுடைய குடும்பத்திலிருந்து, உங்களுடைய நெருக்கமான உறவுகளிலிருந்து வெட்ட வேண்டும், வெட்டி கொள்ள வேண்டும். எனவே பிரிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் பிரிவினால் நாம் என்ன வெறுக்கப் போகிறோமா அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்க போகிறோமா? இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் வளர்ந்து திருமணம் என்ற வயதிற்கு வந்த பிறகு, திருமணம் செய்த பிறகு தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றாக இருப்பான். இதுதான் திருமணம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக தாய் தந்தையை விட்டுவிட்டு என்று சொன்னால் அவர்களை குழி தோண்டி புதைத்துவிட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு இவர்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பது, அதுதான் திருமணம் என்று ஆண்டவர் இந்த ஒரு வன்முறைக்கு அல்ல. மாறாக தாய் தந்தையினுடைய அந்த பாச வலையிலிருந்து இப்பொழுது அன்பு என்ற அந்த வலை, அந்த ஒரு உறவிலே புதியதொரு தொடக்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். எனவே இது பழைய நிலையை விட சற்று அதிகமான ஒரு நிலை, சற்று மேலான ஒரு நிலை, கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே பிரிந்து என்பது, திருமணம் என்பது அது ஒரு வாள் போன்றது. அப்பா அம்மா என்ற உறவு தனி, இனிமேல் கணவன் மனைவி என்ற உறவு, குடும்பம் தனி. இதைத்தான் அன்புக்குரியவர்களே நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சில நேரங்களிலே குடும்ப அட்டை போட வருவார்கள். உங்களுடைய பிள்ளைக்கு திருமணமாகிவிட்டது, எனவே அந்த மகனுக்கு தனியாக ஒரு அட்டையை போடுங்கள் என்று சொன்னால், ஏன் ஃபாதர் பிரிக்கிறீங்க? நாங்கள்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம், ஒரே குடும்பமாக தான் இருக்கிறோம், ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், எங்களை ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னு.
பிரிக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஏன் திருமணம் செஞ்சீங்க? திருமணம் என்று சொன்னால் அந்த பிள்ளை அவனுடைய மனைவியோடு இருக்க வேண்டும். அதுதான் குடும்பம். உங்கள் கூடயேவா அவன் படுத்து தூங்குறான்? இல்லையே, அவன் தன் மனைவியோடு இருக்கின்றான். எனவே இங்கே பிரிவு என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் பிரிவு என்றாலும் பிளவு என்பது இல்லை. அந்த உறவினுடைய தொடர்ச்சியையும் அந்த உறவினுடைய முதிர்ச்சியையும் இன்னும் அடுத்த படிக்கான ஒரு வளர்ச்சியையும் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஆண்டவரை சீடராக நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த உலக பாச உறவுகளை எல்லாம், இந்த உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் நாம் வெட்டி அடுத்த நிலைக்கு தள்ள வேண்டும். முதல் நிலைக்கு இறைவனை கொண்டு வர வேண்டும். இதில் என்ன பிரிவு இருக்கிறது, பிளவு இருக்கிறது? இதில் கண்டிப்பாக ஒரு வேற்று உறவு இருக்கிறது. அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே இயேசு எந்த ஒரு காலகட்டத்திலும் பிரிவினையையோ அதன் அடிப்படையிலே பல்வேறு பலாத்காரம் வன்முறையையோ ஏற்றுக்கொண்டதே கிடையாது, செய்ததும் கிடையாது. ஆனால் இறைவனுக்காக என்று இருக்கின்ற பொழுது இந்த இரண்டாம் நிலை என்ற ஒரு பிரிவு என்பது தவிர்க்க முடியாது. இதை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் என்னை பின் செல்லுங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்கின்றார். எனவே இறைவனை முதலிடம் நாம் வைக்கின்றோம் என்று சொன்னால் மற்ற எல்லோரும் எல்லாவையும் இரண்டாம் இடத்திலே வைக்க வேண்டும். அந்த படிநிலை மதிப்பீட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இதை ஞானம் என்கின்றோம். அறிவு என்பது என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த உலக காரியங்களைத்தான் சொல்கிறது. ஞானம் என்பது ஒரு படி மேலாக சென்று இறைவனை முதலிடமாக வைக்க சொல்கிறது. இதைத்தான் சாலமோன் ராஜா கேட்டான், நிரம்ப பெற்றுக்கொண்டான். அவனுடைய ஆட்சியிலே அவ்வளவு நீதி செழித்த ஒரு நிலையை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலேயும் ஞானத்தை வேண்டுவோம், இறைவனை முதலில் வைப்போம். கடவுளுக்கென்று வாழ்கின்ற சீடத்துவ வாழ்வு நமதாக இருக்கட்டும் என்று சொல்லி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். ஆமென்.